வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 12th சம் வந்து பார்க்க போறோம். Let f and g be two functions. ஓகேவா? ஸோ fக்கு ஒரு ordered pairs கொடுத்துட்டாங்க, gக்கு ஒரு ordered pairs கொடுத்துட்டாங்க. Then the range of f dot g. இது வரைக்கும் f dot gனா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இந்த மாதிரி ordered pair கொடுத்து ரேஞ்ச் வந்து நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சது இல்லை. புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மேலே இருக்க இந்த ஆர்டர்டு பேரை அப்படியே இங்கே எடுத்து எழுத போகிறேன். ஸோ எஃப்னு இருக்க ஃபங்க்ஷனை நான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லி எடுத்து ஒரு ஆர்டர்ட் பேர் எழுதிட்டேன். ஜி ஆஃப் எக்ஸையும் ஒரு ஆர்டர்ட் பேர் எழுதிட்டேன். நான் ஏன் வந்து இங்கே 2 விதமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஜி ஆஃப் எக்ஸை நம்ம யூஸ்வலாக 2ன்னு சொல்லி ஒரு எலமெண்ட் வச்சு தான் 2ஆக மேப் பண்ணுவோம், A to 1ன்னு. ஏன்னா இங்கே வந்து 2 0 4 2 0ன்னு இருக்கு. ஸோ 2 வந்து 2 டைம் இருக்கு. அதே மாதிரி 0 வந்து 2 டைம் இருக்கு, 4 வந்து ஒரு டைம் தான் இருக்கு. நான் ஏன் இங்கே செப்பரேட்டாக எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த செப்பரேட்டாக எழுதுனா எனக்கு எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் யூஸ்வலாக நம்ம கொடுக்குற ரெப்ரஸன்டேஷன் இந்த மாதிரி இருக்கும். எனக்கு மெனி டு ஒன் ஃபார்ம்ல ஜி ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இது தேவை இல்லை. ஆக்சுவலி இது மட்டும் இருந்தாவே போதும். இது இருந்தால் தான் நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ எந்த வேல்யூக்கு எது ஆன்சர் அப்படின்னு எனக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, எஃப் டாட் ஜி வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் டாட் ஜி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இது எல்லாமே கொஸ்டின்ஸ், இது எல்லாமே ஆன்சர்ஸ். அதே மாதிரி இது எல்லாமே கொஸ்டின்ஸ், இது எல்லாமே ஆன்சர்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ எஃப் டாட் ஜி அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு தெரியும். ஓகேவா? ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் 0 சப்ஸ்டியூட் பண்றேன். 0வை இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து என்னோட கொஸ்டினை எழுதுறேன், 0ன்னு எழுதுறேன். அப்ப ஜி ஆஃப் 0ன்னு வருது. என்னோட ஜி ஆஃப் 0வோட வேல்யூ என்ன இருக்கீங்க? 2ன்னு இருக்கா? அப்ப நான் அந்த 2வை இந்த ஜி ஆஃப் 0க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப எஃப் ஆஃப் 2ன்னு கிடைக்குது. இது இங்க என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். எஃப் ஆஃப் 2னா இங்க என்ன இருக்கு? எனக்கு எஃப் ஆஃப் 2ல 2 தான் இங்க இருக்கு. இந்த வேல்யூ தான் எனக்கு 2. இந்த 2க்கு என்னோட ஆன்சர் என்ன? 0. ஓகேவா? ஸோ 0 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி அடுத்து 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் இந்த எஃப் டாட் ஜிங்கிறது இந்த 5 வேல்யூஸ்க்குமே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய வேல்யூஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்த அடுத்த வேல்யூ 1 கொண்டு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்படி 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜி ஆஃப் 1ஓட வேல்யூ எனக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்து எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1. ஓகேவா? ஸோ தட் 1 வந்து நான் இங்க எடுத்து எழுதிட்டேன். அடுத்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் தேர்ட் வேல்யூ 2 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஜி ஆஃப் 2 வந்து எங்க போகுது? அதனோட ஆன்சர் என்னது? 4. ஸோ எஃப் ஆஃப் 4ன்னு நான் எழுதுறேன். இந்த ஜி ஆஃப் 2 இருக்கிற இடத்துல 4ன்னு எழுதுறேன். அப்ப எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன இருக்கீங்க? 2ன்னு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 2. அடுத்து -4, இங்க இருக்கக்கூடிய -4 ரெப்ரசென்ட் பண்ணா ஜி ஆஃப் -4ஓட வேல்யூ எனக்கு 2. அடுத்து எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ எனக்கு எங்க இருக்கீங்க? எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ இங்க இருக்கு. அதனுடைய வேல்யூ எனக்கு 0. ஸோ 0 இங்க இருக்கு. அடுத்து லாஸ்ட் வேல்யூ 7. ஸோ 7 எடுத்து 7ஓட வேல்யூ என்ன? 0. அப்ப எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன இருக்கு? எஃப் ஆஃப் 0 இங்க இருக்கு. அதனோட வேல்யூ வந்து எனக்கு 1. ஸோ ஆன்சர் வந்து 1ன்னு நான் எழுதிட்டேன். அப்போ 0 1 2 திருப்பி அகெயின் 0 1. ஸோ 2 0க்கு ஒரு 0 எடுத்துட்டேன். அதே மாதிரி 2 1க்கு ஒரு 1 எடுத்துட்டேன். அடுத்து 2 எடுத்துட்டேன். ஸோ என்னோட எஃப் டாட் ஜியோட வேல்யூ ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ 0 1 2 ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.